திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்து தான் வழங்குறாப்புல 1 வருஷமாக டைப்பரே எண்ணிட்டு இருந்துட்டு இன்றைக்கி தாங்க கத்தையாக காசை எண்ணி கொடுக்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குது. ஒன்றுமில்லைங்க, கடலக்கா வந்து பிடிங்கி முடிச்சாச்சுங்க. கடலக்கா கணக்கு பார்க்குறது தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 ஆள் கிட்ட வந்துட்டாங்கங்க மொத்தமாக பொரிச்சது. இதே பார்த்திங்கன்னா கூலியே 20,000 ஆயிடுச்சுங்க. இதில் எப்படிங்க கடலக்கா மிச்சாகும்? சரி அப்புறம் பிடுங்கினதுக்கு கூலி கொடுக்கணுமில்லங்க, அதுதாங்க கணக்கு பார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் மட்டும்தான் பார்ப்பீங்களா, நானும் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஈனியன் குட்டியுமே வந்துட்டாருங்க. அவங்களாம் எத்தனை தான் காட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் நேரம் ஆசையாக தூக்கி வச்சுருந்தா தாங்க அவங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வருது. நீங்கள் எங்கே தூக்கி வச்சுருக்கீங்க, எங்கள் அம்மா இன்னும் என்னை தூக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தூக்கி ஆகணுன்ட்டு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. அவங்களும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து பார்த்தாங்க. அப்புறம் அம்மாக்கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு தாங்க அடுத்த ஆளுக்கிட்ட ஐயா போனார். நீயாவது கணக்கு பார்த்து கொடுக்கணுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க யார் யார் என்ன பேருன்னு எனக்கு அவ்வளோக்கு தெரியாதுங்க. ஏன்னா 50 பேர் மொத்தமாக இருக்கிறாங்க மாற்றி மாற்றி வந்ததில். நீங்களே பார்த்து சொல்லுங்கம்மா, நான் காசை மட்டும் கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு அந்த பொறுப்பு மட்டும் நாம் எடுத்துக்கிட்டாச்சுங்க. அப்புறம் இவங்க டெய்லியுமே வேலைக்கு வருவாங்களா, அதனால இவங்கக்கிட்ட நல்லாவே போய் ஒட்டிக்கிட்டாப்புலைங்க. எல்லோரும் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு சரி நேராச்சு மணி 6 போகுது, நீங்களும் போகணும் நாங்களும் போகணுன்ட்டு கடைசி நாள் கண்டிப்பாக கடலக்கா கொண்டு போகணுங்களாம். டெய்லியுமே வேக வைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து கடைசி நாள் கொஞ்சமாக கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு கொஞ்சம் காய் வாங்கிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம்ங்க.